Grade 12 CBSE Chapter 5 Continuity and Differentiability Exercise 5.7 17 is the most important problem. அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. d by dx of tan inverse x is equal to 1 by 1 plus x square. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிவன் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. y is equal to tan inverse x whole square இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ப்ரூஃப் பண்ண போறேன். ஷோ தட் 1 plus x square whole square y2 plus 2x into x square plus 1 y1 equal to 2 ப்ரூஃப் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். y ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும்? இங்க y1 யூஸ் பண்ணிருக்காங்க, dy by dx கிடையாது, y1. அப்போ y ஓட டிஃபரன்ஷியேஷன் y1. இப்போ tan inverse x whole square டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன்? x power n. x power n க்கு என்ன ஃபார்முலா? n into x to the power of n minus 1. அப்போ இந்த 2 வந்து முன்னாடி வந்துடும். அப்போ 2 into tan inverse x. இப்போ நான் எக்ஸ்டர்னல் டிஃபரன்ஷியேஷன் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் கோ ஃபார் இன்டர்னல். உள்ளார என்ன இருக்குன்னா tan inverse x இருக்கு. அதுக்கு என்ன டிஃபரன்ஷியேஷன்? 1 by 1 plus x square. ஸோ டிஃபரன்ஷியேஷன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த 1 plus x square இருக்கு இல்லைங்களா, இதை வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வர போறேன். அப்போ 1 plus x square into y1 is equal to 2 into tan inverse x. ஸோ இது வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் கொஸ்டின்ல வந்து எனக்கு y2 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ y1னா என்ன அர்த்தம்? y1னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் dy by dx. அப்போ y2னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? d square y by dx square. அப்போ நான் இதை வந்து இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அகெயின் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இந்த மேலே இருக்கிற டேர்ம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அகெயின் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்படி நான் டிஃபரன்ஷியேஷன் ட்ரை பண்ணும்போது இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ வந்து இதை யூவா நினச்சிக்கணும், இதை வியா நினச்சிக்கணும். அப்போ நான் என்ன ரூல் யூஸ் பண்ண போறேன்? ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ண போறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 1 plus x square இருக்கு இல்லைங்களா, அது u மாதிரி. let u is equal to 1 plus x square. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் v is equal to y1. ஓகேங்களா? இப்போ வந்து ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ண போறேன். ப்ராடக்ட் ரூலோட ஃபார்முலா என்ன? u v dash plus v u dash. அப்போ u ல இருந்து u dash கண்டுபிடிக்க போறேன். u dash 1 is a constant. Differentiation of constant will become 0. Then x square இது வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், x power n ஃபார்முலா. அப்போ 2 முன்னாடி வந்து அப்போ 0 plus 2x which is equal to 2x. அப்போ இந்த சைடில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், v ல இருந்து v dash கண்டுபிடிக்க போறேன். y1 வந்து ஒரு டெரிவேட்டிவ், அதை இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ண வர்றது y2. ஓகேங்களா? v dash ஓட டெரிவேட்டிவ் y2. இப்போ இந்த ஃபார்முலால இங்க ஃபார்முலா எழுதிருக்கு பாருங்களேன், இது பேர் தான் ப்ராடக்ட் ரூல்னு சொல்லுவாங்க. u v dash plus v u dash. அப்போ u இந்த ஃபார்முலால எடுத்து இங்க அப்ளை பண்ண போறேன். u க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 1 plus x square. u க்கு பதிலா 1 plus x square. v dashனா y2 plus v, ஃபார்முலால v இருக்கா, v க்கு பதிலா y1 into u dash. u dashனா என்ன அர்த்தம்? 2x is equal to இந்த டேர்மையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? டிஃபரன்ஷியேட் LHS ரெண்டு சைடுமே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ வந்து 2 வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, 2 அப்படியே வச்சுக்கணும். இது கான்ஸ்டன்ட் கிடையாது, 2 வந்து மல்டிப்ளைல இருக்க ஒரு நம்பர். 2 அப்படியே வச்சுக்கிட்டு tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா திருப்பி இந்த ஃபார்முலா பாருங்களேன். tan inverse x ஓட ஃபார்முலா என்ன? 1 by 1 plus x square. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கிட்ட வந்துட்டோம். இந்த 1 plus x square இருக்குல்ல, அதை வந்து இந்த சைடு கூட்டுவாங்க, இதுக்கும் வரும், அதே மாதிரி இதுக்கும் வரும். அப்போ 1 plus x square into 1 plus x square will become 1 plus x square whole square y2 plus இந்த 2x நான் ஃப்ரண்ட்ல இருக்கிறேன், 2x இந்த 1 plus x square இங்கேயும் வருமா, செகண்ட் டேர்ம் வரும் இல்லையா, அது சென்டரா இருக்கிறேன். 2x into 1 plus x square y1 is equal to 2. பாருங்க, இங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்துடுச்சு. ஓகேங்களா? 10 போடுங்க. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். ரொம்ப சின்ன சம், பட் கான்சன்ட்ரேஷன் முக்கியம் இந்த சம்க்கு. தேங்க்யூ.